எஸ்ஐஆர் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவ தவேக சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எஸ்ஐஆர் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவ தவேக சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது? இதன் பயனை எப்படி மக்கள் பயன்பெற முடியும்? விரும்பினர். தனலட்சுமி வணக்கம். எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழக வெற்றி கழக கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு உதவுவதற்காக தொகுதி வாரியாக அந்த கட்சியின் சார்பாக 16 பேர் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்களுக்கான அந்த காணொலி காட்சி வாயிலாக இன்றைக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் விஜய் ஒரு அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்களை அவர்கள் வாக்காளர்களாக மாற்ற முயற்சி எடுத்தும் அது நிராகரிக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் திட்டமிட்டு தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை அவர்கள் எஸ்ஐஆர் படிவம் வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அவர் வைத்திருந்தார். அதே போல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட ஆங்காங்கே இந்த எஸ்ஐஆர் பணியின் போது ஆவேசமடைந்து அந்த பிஎல்ஓவிடம் சண்டையிடக்கூடிய அந்த காட்சிகளும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரவி வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பாக 16 பேர் கொண்ட ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய முகாம்களில் அவர்கள் சென்று இந்த எஸ்ஐஆர் பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் என்று ஏற்கனவே அக்கட்சியினுடைய தலைமை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்ஐஆர் படிவம் பெற முடியாதவர்கள் ஆன்லைன் மூலமாக அவர்கள் அந்த படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்றெல்லாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆன்லைனில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பது எப்படி, அந்த விண்ணப்ப படிவம் பெறுவது எப்படி, படிவத்தில் தங்களுடைய எந்த மாதிரியான பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த 16 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 16 பேருக்கும் அந்த காணொலி காட்சி வாயிலாக எஸ்ஐஆர் தொடர்பாக இந்த காணொலி காட்சி வாயிலாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.